பார்க்க போறோம் அப்படின்னா சப்ஜுடைஸ் பத்தி பார்க்க போறோம். ஸ்டே ஆஃப் சூட் பத்தி ஸ்டே ஆஃப் சூட் ஆஃப் சிபிசி செக்ஷன் 10 பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். That is also known as res subjudice. So, stay of suit or res subjudice section 10. No court shall proceed with the trial of any suit in which the matter in issue is also directly and substantially in issue in a previously instituted suit between the same parties or between the parties under whom they or any of them claim litigating under the same title, where such suit is pending in the same or any other court in India having jurisdiction to grant the relief claim, or in any other court beyond the limits of India established or continued by the central government and having like jurisdiction or before the Supreme Court. Explanation: the pendency of a suit in a foreign court does not preclude the courts in India from trying a suit founded on the same cause of action. So, நம்ம வந்து இதுல வந்து என்ன பார்க்க போறோம்னா ஸ்டே ஆஃப் சூட்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஸ்டே ஆஃப் சூட் அப்படின்றது ஒரு லத்தீன் டேர்ம். இதோட சப்ஜுடைஸ்ன்றது ஒரு லத்தீன் டேர்ம். இதோட மீனிங் வந்து a matter under a judgment. அதாவது ஒரு கேஸ் வந்து கோர்ட் முன்னாடி ஜட்ஜ் முன்னாடி ட்ரையல்ல வந்து பெண்டிங்ல இருக்கு. அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா res subjudice. ஸோ வந்து இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, நோ கோர்ட் ஷால் ப்ரொசீட் வித் த ட்ரையல் ஆஃப் எனி சூட். எந்த ஒரு கோர்ட்டுமே ஒரு சூட்டோடைய ட்ரையலை வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது, அது வந்து ப்ரொசீட் பண்ணி கண்டினியூ பண்ணக்கூடாது. அப்படின்னா எந்த சூட் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சூட் ஆனது ஒரு 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 குறிப்பிட்ட சப்ஜெக்ட் மேட்டர்ல ரெண்டு பார்ட்டிஸ் மத்தியில அது ஒரு குறிப்பிட்ட டைட்டில்ல ஒரு ஒரு கோர்ட்டுல அதோடைய ட்ரையல் வந்து பெண்டிங்ல இருக்கும்போது அதே சப்ஜெக்ட் மேட்டர்ல அதே பார்ட்டிக்கு நடுவுல அந்த பார்ட்டிஸ் அதே இந்த முன்னாடி அந்த பெண்டிங்ல இருக்கக்கூடிய அந்த டைட்டில வச்சு வந்து அந்த சேம் டைட்டில வச்சு இன்னொரு கோர்ட்ல இன்னொரு கம்ப்யூட்டர் கோர்ட்ல அதே சப்ஜெக்ட் மேட்டர்ல பிட்வீன் த சேம் பார்ட்டிஸ் அவங்க வந்து சேம் அந்த சூட்டை வந்து இன்னொரு சூட்டை வந்து ஃபைல் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல, இன்னொரு கம்ப்யூட்டர் கோர்ட்ல ஃபைல் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க அந்த சூட்டு அதே சூட்டு வந்து எனக்கு பெண்டிங்ல இருக்கு இல்லையா? ஸோ அதனால லேட்டரா இன்ஸ்டியூட் பண்ண அந்த சூட்டை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ப்ரொசீட் பண்ணக்கூடாது, அதை வந்து ஸ்டே பண்ணி வைக்கணும். இதுதான் வந்து res subjudice. ஸோ பார்க்கலாம். நோ கோர்ட் ஷால் ப்ரொசீட் வித் த ட்ரையல் ஆஃப் எனி சூட். எந்த ஒரு கோர்ட்டுமே வந்து லேட்டர் கோர்ட்டை தான் இது சொல்றாங்க. நோ கோர்ட் ஷால் ப்ரொசீட் வித் த ட்ரையல் ஆஃப் எனி சூட். இதாவது ப்ரொசீட் பண்ணக்கூடாது. அவங்க அட்மிட் பண்ணலாம், சூட்டை வந்து ஃபைல் பண்ணியிருக்கும் போது அதை அட்மிட் பண்ணலாமே தவிர ஆனா ப்ரொசீட் பண்ணக்கூடாது. அதே சமயம் டிஸ்கஸும் பண்ண தேவையில்லை. நோ கோர்ட் ஷால் ப்ரொசீட் வித் த ட்ரையல் ஆஃப் எனி சூட் இன் விச் அந்த சூட்ல இருக்கக்கூடிய மேட்டரிங் இஷ்யூ வந்து ப்ரீவியஸ்லி இன்ஸ்டிடியூட்டட் சூட்ல இருக்கக்கூடிய மேட்டர் ஆஃப் இஷ்யூக்கு டைரக்டா சப்ஸ்டான்ஷியலா அதை பொருந்தும் போது, அதுவும் டைரக்டா சப்ஸ்டான்ஷியலா வந்து அந்த இஷ்யூ தான் இதுலயுமே இஷ்யூவா இருக்கும் போது பிட்வீன் த சேம் பார்ட்டிஸ், அந்த சேம் பார்ட்டிஸ் தான் லேட்டரா ஃபைல் பண்ணிருக்காங்க சேம் மேட்டர் வச்சு, ஆர் பிட்வீன் த பார்ட்டிஸ் அண்டர் whom they are any of them claim litigating under the same title. அதாவது முன்னாடி வந்து ஃபைல் பண்ணிருக்க அந்த பார்ட்டிஸ்ல அவங்களோ இல்ல அவங்கள கொஞ்சம் பேரோ அதே முன்னாடி கிளைம் பண்ண அந்த டைட்டில்ல வச்சுதான், ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டில்னா ஓனர்ஷிப்பா இருக்கலாம், இல்ல வந்து டெனன்ட் இதா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய டைட்டில்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டைட்டில வச்சு அவங்க வந்து சேம் டைட்டில் தான் வச்சு சேம் பொசிஷன்ல தான் வந்து என்ன அப்படின்னா கிளைம் பண்றாங்க, அவங்க சூட் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா அந்த சூட் வேர் சச் சூட் இஸ் பெண்டிங் இன் த சேம், அதாவது அது சேம் கோர்ட்ல ஃபைல் பண்ணாங்களும் சரி, இல்ல வந்து அது வந்து வேற ஏதாவது கம்பீட்டன்ஸ் கோர்ட், அதாவது ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன் டு கிராண்ட் த ரிலீஃப் கிளைம்ஸ்னா அவங்க அதாவது அந்த பார்ட்டிஸ் வந்து கிளைம் பண்ணக்கூடிய ரிலீஃப கிராண்ட் பண்ற அளவுக்கு அவங்க வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கணும். ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னா அத்தாரிட்டி இருக்கணும். ஸோ அதான் வந்து கம்பீட்டன்ட் கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சேம் கோர்ட்ல ஃபைல் பண்ணாலும் சரி, இல்ல இந்தியாவுல இருக்கக்கூடிய
எந்த ஒரு கோர்ட்லயும் அந்த தகுந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோர்ட்ல ஃபைல் பண்ணாலும் இந்தியாவுக்கு வெளியில இருக்கக்கூடிய இந்தியன் கவர்மெண்டால எஸ்டாப்ளிஷ் அண்ட் கண்டினியூ பட்டிருக்கக்கூடிய அண்ட் அதே சமயம் அதே அளவு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடிய அந்த கோர்ட்ல ஃபைல் பண்ணாலும் சரி சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணாலும் சரி சேம் சப்ஜெக்ட் மேட்டர் சேம் பார்ட்டிஸ் சேம் டைட்டில் வச்சு ஒரு கேஸ் ஆல்ரெடி ஃபைல் பண்ணி அதோடைய ட்ரையல் வந்து ஒரு கோர்ட்ல ஒரு கம்ப்யூட்டர் கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கிற பட்சத்தில் அதை லேட்டரா அந்த சேம் பார்ட்டிஸ் வித் சேம் சப்ஜெக்ட் மேட்டர் வித் சேம் டைட்டில்ல வந்து லேட்டரா இன்னொரு கோர்ட்ல இன்னொரு கம்ப்யூட்டர் கோர்ட்ல ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா அந்த ட்ரையலை வந்து ப்ரொசீட் பண்ண கூடாது. ஆனா என்ன பண்ணணும், அதை வந்து ஸ்டே பண்ணி வைக்கணும். அதான் வந்து ஸ்டே ஆஃப் சூட். ஆனா ஆனா இதே வந்து ஃபாரின் கோர்ட்ல வந்து அந்த ஒரு சூட் ஃபைல் ஆகி பெண்டிங்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கோர்ட்ல வந்து கேஸ வந்து ப்ரொசீட் பண்ணி அந்த ட்ரையலை வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஆனா இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய கோர்ட்டோ இல்ல இந்தியாவுடைய இந்தியன் கவர்மெண்டால எஸ்டாப்ளிஷ் அண்ட் கண்டினியூ பண்ணப்பட்டு சேம் ஜூரிஸ்டிக்ஷன் இருந்து ஃபாரின்ல இருக்கக்கூடிய கோர்ட்டோ இந்த ஒரு ஒரு கான்சிக்வன்ஸ் சூட், அதாவது முன்னாடி ஃபைல் பண்ண சூட் வந்து ப்ரீவியஸ்லி இன்ஸ்டிடியூட்டட் சூட், திரும்ப ஃபைல் பண்ணக்கூடிய சூட் வந்து கான்சிக்வன்ஸ் சூட். அந்த கான்சிக்வன்ஸ் சூட்டை வந்து ஃபைல் பண்ணக்கூடிய பட்சத்தில் அதை என்ன பண்ணுறோம், ஸ்டே பண்ணி வைக்கணும். வந்து இதுக்கு வந்து கண்டிஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் மேட்டர் வந்து சேமா இருக்கணும். அது மஸ்ட் பி டூ சூட் இருக்கணும். அந்த சப்ஜெக்ட் மேட்டர் வந்து எந்த சேமா இருக்கும்னா ப்ரீவியஸ்லி இன்ஸ்டிடியூட்டட் சூட்னா முதல்ல இன்ஸ்டியூட் பண்ண சூட்டுக்கும் சேமா இருக்கணும். கான்சிக்வன்ஸ் சூட் செகண்ட் லேட்டரா இன்ஸ்டியூட் பண்ண சூட்டோட பேரு கான்சிக்வன்ஸ் சூட். அந்த ரெண்டு சூட்டுக்குமே என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட் மேட்டர் வந்து சேமா இருக்கணும். பார்ட்டிஸ் இந்த சூட் சேமா இருக்கணும். டைட்டில் ஆஃப் த சூட் சேமா இருக்கணும். ஃபார்வர்ட் சூட் முன்னாடி இன்ஸ்டியூட் பண்ண அந்த சூட் வந்து பெண்டிங்ல இருக்கணும். அப்பதான் அந்த லேட்டர் சூட் வந்து இன்ஸ்டியூட் பண்ணப்பட்டிருக்கணும். அது வந்து ரெண்டுமே கம்ப்ளீட்டட் கோர்ட்ல, அதாவது அவங்க கிளைம் பண்ணக்கூடிய லீஃப கிராண்ட் பண்ற அளவுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டட் கோர்ட்ல தான் ஃபைல் பண்ணணும். If an alien case is already going on between the same parties on the same issue in one competent court, that no other court should continue or proceed with the new case on that same issue. இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஏலியன் சூட் வந்து ஏ வந்து பிக்கு அகேன்ஸ்டா டெல்லியில இருக்க கோர்ட்டுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் லேண்டுக்கு ஓனர்ஷிப் கிளைம் பண்ணி போடுறாங்க. அந்த சமயம் பி என்ன பண்றாங்க அப்படின்னா ஏக்கு அகேன்ஸ்டா வந்து அந்த கேஸ் டெல்லியில இருக்கக்கூடிய கேஸ் வந்து ட்ரையல் பெண்டிங்ல அந்த சேம் டைம்லயே பி என்ன பண்றாங்க ஏக்கு அகேன்ஸ்டா அது சேம் பேஸ் ஆஃப் லேண்டுக்கு ஓனர்ஷிப் கிளைம் பண்ணி மும்பை கோர்ட்ல போடுறாங்க. ஸோ அப்போ செக்ஷன் 10 படி என்ன ஆகும் அப்படின்னா மும்பை கோர்ட் வந்து அந்த கேஸை வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது அந்த சூட்டை. ஏன் அப்படின்னா மேட்டர் இஷ்யூ வந்து டைரக்ட்லி அண்ட் சப்ஸ்டான்ஷியலி சேமா இருக்கு. பார்ட்டிஸ் ஏ அண்ட் பி ஆர் சேம். அப்புறம் ஏர்லியர் சூட் டெல்லியில இருக்கக்கூடிய சூட் என்ன இருக்கு, பெண்டிங்ல இருக்கு, அது ஃபினிஷ் ஆகல. ஸோ என்ன பண்ண அப்படின்னா மும்பை கோர்ட் என்ன பண்ணும், மஸ்ட் ஸ்டே த லேட்டர் சூட் அண்டில் த டெல்லி கோர்ட் டிசைட். பட் அதை டிஸ்மிஸ் பண்ண தேவை. தேங்க்யூ.